வணக்கம். மீண்டும் முத்திய அழகப்பன் ஜோஹர்பார்லேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி இந்த தலைப்பை தொட்டு பேசலாம்னு தான் இந்த காணொளி போட்டது. அதாவது ஹை எக்ஸ்பெக்டேஷன், அதிக எதிர்பார்ப்பு நம்ம சமுதாயத்தில். அதாவது நம்ம வந்து பொதுவாகவே நம்மக்கிட்ட அந்த ஒரு குணம் இருக்குது. எதையும் வந்து ரொம்ப அதிக எதிர்பார்க்குறோம். அப்போது அந்த அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கலன்னும் போது அங்கே என்ன ஆகுதுன்னா ஏமாற்றம், அப்புறம் மன உளைச்சலுக்கு நம்ம ஆளாகிறோம். உதாரணத்துக்கு நம்ம வந்து மவுண்ட் எவரெஸ்ட் எதிர்பார்க்குறோம். கடைசியில் நம்மளுக்கு மவுண்ட் கினாபாலு கிடைச்ச கையோடு நம்மளால் ஜீர்ணிக்க முடியல. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் பேசணும்னு நினச்சி இந்த காணொளி போட்டது. இது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னே ஒரு காணொளி பார்த்தேங்க. அதாவது நம்ம சோஷியல் மீடியாவில் ஒரு நம்ம உள்ளூர் நகைச்சுவை நடிகர், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து உடம்பு முடியாமல் இப்போ அறுவை சிகிச்சையெல்லாம் முடிச்சுட்டு இருக்கார். ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கஷ்டமான நேரம்னு வச்சுக்கோமே. ஓகே, அதை தொட்டு சில பேர் கமெண்ட் பண்ணாங்க அந்த காணொளியில். அதை பார்த்து ஒருத்தர் என்ன சொன்னார்னா, அவருக்கு வந்து டத்தோ கொடுத்துருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கு அடுத்து உள்ள ஒரு கமெண்ட் பண்ணுறாரு என்னன்னா, கொடுக்கல, காரணம் என்னென்னா அவர் வந்து இந்த இடம் அந்த இடம் அப்படின்ட்டு அந்த ரேஞ்சுக்கு போகிறாங்க, ரேஸ் பேஸ் அப்படின்ட்டு. அப்போது இது வந்து இப்படியே தொடர்ந்து போய்கிட்டு இருக்கோங்க. அதனால் அவரும் திருப்தி அடைய போகிறதில்ல, நம்மளும் திருப்தி அடைய போகிறதில்ல. எங்கேயும் அதனால் ஒரு நல்ல சுமூகமாக முடிய போகிறதும் இல்லை. அதனால தான் இந்த விஷயத்தை நான் கொஞ்சம் விலக்கி பேசலான்ட்டு இந்த காணொலி போட்ட காரணங்க. ஓகே, முதல்ல இவரை தெரியுதான்னு பாருங்கள். இந்த காணொலியில் மேலே இந்த படம் போட்டிருக்க பாருங்கள், இவரை தெரியுதான்னு பாருங்கள். ஓகே, இவர் வந்து நம்மள ரொம்ப பேருக்கு தெரியும். இவரை மலேசியர்னு கேட்டால் முக்கால்வாசி பேருக்கு தெரியும். சில பேருக்கு மேபி தெரியாமல் இருந்திருக்கலாம், மேபி அவங்க கவனிக்காமல் விட்டுருக்கலாம். அவர் பேர் வந்து பீராம்லி. அதாவது பீராம்லின்னா கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும் மலேசியாவில். ஓகே, இவரை பற்றி தான் பேசணுன்ட்டு நான் இந்த காணொலி செஞ்சதுக்கு இன்னொரு காரணங்கள். ஓகே, இவர் வந்து 66 படம் நடிச்சிருக்காரு. அவரோட என்டையர் லைஃப்பில் 66 படம் நடிச்சிருக்காரு. அதில் 35 படம் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு சொந்தமாக. ஓகே, இவர் வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டில் டி ராஜேந்தர் இருக்கார்ல, கிட்டத்தட்ட அவர் மாதிரி ஒரு டேலண்டட், எல்லா டேலண்ட்டும் இருக்குது இந்த துறையில். இந்த சினி உலகத்தில் உள்ள துறையில் வந்து அவருக்கு எல்லா டேலண்ட் இருக்குது. ஓகே, இவர் வந்து 250 பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கார். 250 பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்காரு. அதில் 149 பாட்டு வந்து நேஷ்னல் ஹெரிட்டேஜ் எடுத்துட்டாங்க, நேஷ்னல் ஹெரிட்டேஜாக ஆக்கிட்டாங்க. ஓகே, ஒரு அங்கீகாரம் கொடுத்து. அதில் இவர் ஒரு 30 பாட்டு இவருக்குன்னு பாடியிருக்காரு. ஓகே, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலேயே இவர் வந்து ஏஷியன் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் 1956 வாங்கியிருக்காரு பாருங்கள். அப்போ அவரோட ஸ்டாண்டர்ட் என்னான்னு நீங்கள் பார்த்துங்க. அதே அவார்ட்டை 1960 தான் சிவாஜியே வாங்கியிருக்காரு. அப்போ அதுக்கு முன்னே இவர் வாங்கியிருக்காரு. ஓகே, அப்புறம் 1963 மோஸ்ட் வெர்சடைல் டேலண்ட் ஆக்டர் அவார்ட் வாங்கியிருக்காரு இவர் பீராம்லி. ஓகே, ஸோ நீங்கள் பாருங்கள் அவரோட அச்சீவ்மெண்ட் என்னன்ட்டு. அப்புறம் 1972 அவர் வந்து நம்ம எம்ஜிஆரோட உலகஸ்து வாலிபனில் நடிக்க வேண்டியது, இந்த படத்தில் நடிக்க வேண்டியது. ஆனால் அவருக்கு உடம்பு முடியாமல் போயிட்டுன்னு ஒரு கேள்வி. அப்புறம் 1973 அவர் தவறிட்டார். ஓகே, இப்போ எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னு கேட்டிங்கன்னா, 1990 தான் இவருக்கு தன்ஸ்ரீ அவார்ட் கொடுத்துருக்காங்க. 1990, அதாவது 17 வருஷம் கழிச்சு, 17 வருஷம் அவர் தவறி அப்புறம் தான் அவருக்கு அவார்டே கிடச்சிருக்கு, தன்ஸ்ரீ அவார்ட். அப்போது இதுக்கு தான் சொல்ல வந்தேன். ஒருத்தர் கமெண்ட் பண்ணார் சொன்னல, இவர் நம்ம உள்ளூர் நகைச்சுவை நடிகருக்கு டத்தோ கிடைக்கல அப்படின்னதுக்கு. அப்போது வித்தியாசத்தை பாருங்கள். இந்த மாதிரி டேலண்ட் உள்ளவருக்கே, இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணவருக்கே கிடைக்கல. அவர் இருக்கிற வாழ்ந்த காலத்தில் அவர் போய் 17 வருஷம் கழித்து தான் அவருக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்ல வந்தேன், இந்த பெரிய எதிர்பார்ப்பு, என்ன சொல்லுவாங்க, ஹை எக்ஸ்பெக்டேஷன், அதிக எதிர்பார்ப்பு நம்மளுக்கு வேணாம். நம்ம வந்து எது நம்மளுக்கு சாதகமாக இருக்கோ, எதில் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியுமோ நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இது கிடைக்குமே அது கிடைக்குமேனா, அது கிடைக்கலன்னும் போது நம்ம அங்கேயே உட்காந்துரும், முடிஞ்சா போச்சா அப்படின்ட்டு. ஸோ ஓகே, இப்போது விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த நம்ம உள்ளூர் நகைச்சுவை நடிகருக்கு வந்து இப்போ அவருக்கு உண்மையாக என்ன தேவை? அவருக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு மோரல் சப்போர்ட் தேவை. அதோட முக்கியம் அவருக்கு வந்து ஃபைனான்ஷியல் சப்போர்ட் இப்போ தேவைப்படுது. ஏன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் முடியாமல் இருக்காங்க, குடும்பம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம யோசிக்கணும், எப்படி இவருக்கு உண்மையான இந்த காலகட்டத்தில் அவருக்கு சரியான உதவி செய்யணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மள எல்லாரும் ஆளுக்கு 5 வழியோ 10 வழியோ போட்டு ஒரு டொனேஷன் மாதிரி பண்ணி அவருக்கு அந்த தொகையை சேர்த்து கொடுத்தா அது அவருக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், அவர் குடும்பத்துக்கும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இவங்க இருக்காங்களே ரெப்ரசன்டேட்டிவ் YBO யாராவது
இது ஒரு முயற்சியாக எடுத்து ஒரு அக்கௌண்ட் செட் பண்ணி, ஏன்னா இது பண விஷயம், சாதாரண எல்லாரும் பண்ண முடியாது, அது தப்பாக போய் முடிஞ்சிடும். ஸோ ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு அதிகாரத்தில் உள்ளவங்க பண்ணால் இது சிறப்பாக இருக்கும்னு நினச்சி நான் சொல்கிறேன். ஒரு அக்கௌண்ட் செட்டப் பண்ணி அந்த டொனேஷன் எல்லாரும் அவங்கவுங்க முடிஞ்ச அளவுக்கு 5 வெள்ளியோ 10 வெள்ளியோ யாருக்கு எவ்வளோ வசதி இருக்கோ அந்த அமௌண்ட்டை கொடுத்து, அந்த ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2.5 லட்சமோ இல்லை 3 லட்சமோ சேர்ந்ததும் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி அந்த காசை அவருக்கு கொடுத்தால் அவருக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அவர் குடும்பத்துக்கும் உதவியாக இருக்கும். ஏன் இப்போ அவரே நீங்கள் கேட்கலாம், அவருக்கு இப்போ டெத்தோ வேணுமா, இந்த ஃபைனான்ஷியல் உதவி வேணுமான்னு கேட்டிங்கன்னா அவரே பதில் சொல்லிடுவார், அவருக்கு எது இப்போ உண்மையாக தேவைன்ட்டு. ஸோ இதுதாங்க நான் சொல்ல வந்த காரணம். அதனால தான் இந்த கதையில் பீராம்பி கதையும் கொண்டாந்த காரணம், அந்த ஏற்கனவே கமெண்ட் பண்ணவங்களையும் சொன்ன காரணம் இதுதான். ஸோ இந்த அதிக எதிர்பார்ப்பு வேணாம் நம்மளுக்கு. இது வரைக்கும் நடந்த வரைக்கும் சரி. இனிமேல் நம்ம வந்து இதை ஒரு ஓரத்தில் போட்டுட்டு ப்ராக்டிக்கலாக என்ன நடக்கும், நம்மளுக்கு என்ன தேவை, எப்படி அதை அச்சீவ் பண்ணணும், அதை நோக்கி போய்கிட்டு இருந்தால் சிறப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. இதை சொல்லி இந்த உரையை இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.